இல்லாதவள் என்று பாருங்க என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன். யாருக்காக மரணம் என்னும் தூது வந்தது, அடமங்கை என்னும் வடிவில் வந்தது, தலைவைத்தான் நான் பறித்தது, இது சொல்ல விழுந்தது. யாருக்காக லதா, என்னை பிரிஞ்சு போயிடலதா. நீ இல்லாம நான் எப்படி வாழுவேன்? நீ இல்லாம நான் எப்படி வாழுவேன் லதா? நான் எப்படி வாழுவேன்? அப்ப என் மீது வச்சிருந்த காதல் பாசம் எல்லாம் நடிப்பா. எங்கிருந்து சொந்த வந்தது, அது எங்கிருந்து வந்தது, நான் நினைத்தது. என்னாச்சு? இது எது? சிவாஜி கையை தூக்க முடியல. விஷத்தை குடிச்சிட்டே லதா, நான் விஷத்தை குடிச்சிட்டேன். நான் விஷத்தை குடிச்சிட்டே லதா. நான் ரத்தம் வாங்கி எடுக்க போறேன். என்ன அதை ஆட்டை வெட்டின மாதிரி? உன் கண்ணில் நீர் வழிந்தால் எனக்கு உதிரமா கொட்டுதடி. உங்களில் பாவை என்றோ சின்னம்மா, என் உயிர் நின்றதென்றோ. அப்பா கொட்டுதடி. ஆளும் விழுதுகள் ஆயிரம் இருந்தல் உங்கள் நீர் வழிந்தால் ராணி உதிரம் கொட்டுதல். கோபால் 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 லதா, கோபால் லதா, கோபால், நான் உனக்கு ஒரு குழந்தைய கொடுக்கணும், நீ அதை சுமந்து பெக்கணுங்கிறதா? முடியாது கோபால், முடியாது கோபால். நீங்க வாங்கி கொடுத்த புடவைகள், நட்டுகள், பாத்திரங்கள், பண்டங்கள், எல்லாத்தையும் நான் வச்சுக்கலாம். ஆனா உங்களை வச்சுக்க முடியாது கோபால். முடியாது கோபால். என்ன காரணம்? உங்களுக்கு என்னால குழந்தை பெக்க முடியாது கோபால். கர்ப்பப்பைய தானம் பண்ணிட்டேன் கோபால். கர்ப்பப்பைய தானம் பண்ணிட்டியா லதா? நான் உனக்காக ஒண்ணு சொல்றேன். என்னங்க கோபால்? உன் கர்ப்பப்பைய தானம் பண்ணா பரவாயில்ல, என் மூத்திர பைய உனக்காக நான் தரேன். வேணாம் கோபால், உங்க கிட்னியவே நான் வேலை பேசிட்டேன் கோபால். இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் நினைத்த வாழ ஒன்று, மறந்த வாழ ஒன்று, இரண்டு மனவே இரவும் பகலும் இரண்டாம், இயல்பும் துன்பம் இரண்டானா, உறவும் பிரிவும் இரண்டானா, உறவும் பிரிவும் இரண்டானா, உள்ளம் போகாது. இப்ப நான் வசந்த மாளிகை சிவாஜியா இல்ல எந்த படத்து சிவாஜிரா? என்னையே குழப்பிட்டீங்களா சண்டாளங்களா? போட்ட கெட்டப்பே மாத்தி விட்டீங்களா? நான் ஒரு சிவாஜி ரசிகன். முகர கடைய பாரு, வந்ததுல இருந்து மூஞ்சவே நக்கிட்டு திரியுற. ஓஹோ, நீங்க தான் மீனாட்சி ஹோட்டல்ல வேலை பார்க்கறவரா? தெரியுது. என்ன செஞ்சாலும் எனக்கு சிவாஜி மாதிரி செஞ்சா தான் பிடிக்கும். அப்படியா? நானும் அன்னைக்கு சிவாஜியை ஏமாத்துறது அந்த வாணிஸ்ரீ வசந்த மாளிகை கட்டி ஏமாத்திட்டா. என்ன இந்த ராணிஸ்ரீ ஏமாத்தணும் போயாங்கிட்டு அப்பையில இருந்து பாத்துக்கிட்டு மூஞ்சவே நக்கிட்டு போ. இந்த கெட்ட போட்டு நீ எல்லாம் திருந்தாம தெரியுது. அதையாவது நக்கறனேன்னு பெருமைப்பட வேண்டாம்.
இந்த கெட்டப்ப போட்டுட்டு அது நக்கினா தான் நல்லது. முதல்ல- வேற நக்கணும்னா வேற கெட்ட போடு. ஏய் முதல்ல நீ எந்த ஜிவாஜின்னு முதல்ல நீ அதை சொல்லிட்டு போ. என்னையவே அவங்க மாத்தி விட்டாங்களே. நான் வரும்போது ஒரு கெட்டப்புல வந்தேன். அவங்க போடுற பாட்டெல்லாம் வேற வேறையா போட்டு கடைசியில் மொத்தம் சிவாஜி பாட்டு தான் போட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். நல்லந்தானா பல்லாக்கு வாங்க அப்பா சேர்ந்தா குழப்பறீங்க. இப்போ பத்தி அவன் என்ன நடந்தா நலம் தானா நாதஸ்வரம் எடுத்துட்டு வராம வந்துட்டானே. எப்போ போய் எடுத்துட்டு வாங்க ஜிவாஜி. போங்க போங்க நாதஸ்வரத்தை எடுத்துட்டு வாங்க ஜிவாஜி. அப்பா இதுல பரதநாட்டியம் ஆடணுமேப்பா. நான் ஒரு 2 குத்து குத்திக்கவா அப்பா? அப்பா அந்த டேப்பை கொடுத்தாதாப்பா எனக்கு ஆட்டம் வரும். எந்த டேப்பை கொடுத்தா? ஐயோ இந்த பரதநாட்டிய டேப் இல்லாம எனக்கு ஆட்டம் வராதே. நான் என்ன மோகனா, என் பாட்டுக்கு நீ ஆட வேண்டாமா? என்ன சொல்றீங்க? என்னதுங்க இது? ஏமா என்ன வாயில போக மாட்டேங்குது? இருக்கிற நான் வாசிக்கிறேன்டா. அதையும் பாடுனாலும் என்னை வாசிக்க விடுறாள், வாசிச்சாலும் வாசிக்க விடுறாள். என்ன கிளி கத்துது? மூதேவி மோகனாம்பாள் மாதிரி ஆடுறேன்னா களி போனதுக்கு முன்னாடி ஆடுற மாதிரி அட ஆடுறேன். நீங்க தான் செத்துட்டீங்களே இப்ப. என்ன மயிருக்கு நான் ஜாகுறேன். அட இப்பதான் வாச்சே செத்து போனீங்களே. இப்ப நீ என்னை பார்த்து பாடணும். என்ன? கண்பட்டதோ உங்கள் மேனியிலே புண்பட்டதோ அதை ஏய், அதான் புண் பட்டுச்சுல. எனக்கு ஒரு சந்தேகம். ஐயோ இந்த படத்துல ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்கு. யாருக்கா தெரியுமா? இந்த படத்துல ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்கு. என்ன? சிவாஜியை கத்தியில் அவர் எரியும் போது பத்மினி பக்கத்துல தான் நிற்கும். கத்தி குத்து வாங்குறது அந்த அம்மா பார்த்துருக்கு. அப்புறம் எப்படி தெரியாம கண்பட்டதோ உங்கள் மேனியிலே புண்பட்டதோ அதை நான் அறியேன் பக்கத்துல தான் என்ன மோதி குத்தும் போது பாத்தியா இல்லையா? பார்த்ததேன். அப்புறம் புண்பட்ட செய்தியை கேட்டவுடன் அப்படி அவன் சொன்னான். சரி இல்லங்க, பெரிய புண்ணா சின்ன புண்ணான்னு தெரியாம போச்சுல. இருங்க, டைரக்ஷன் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? அவர் என்ன வச்சு வாச்சாரு? நாதஸ்வரம். நீங்க என்னத்தை வச்சு வாச்சிக்கிட்டு இருக்கீங்க? அதுல பாதி நாதஸ். அது என்ன நாதஸ்? அதுல உள்ள சீவாலி மட்டும்தான் நம்ம கையில கிடைச்சது. நல்ல லென்த்தா இருந்தது ஒரு காலத்துல. சுருங்கிருச்சு. என்ன செய்யறது? ஏங்க சுருங்குச்சு? ஆளாளுக்கு வாய் வச்சாங்கன்னா சுருங்காமலா இருக்கு. ஏங்க இப்படி ஊதுறாரே இவர், இப்படி ஊதுறாரே இவர்னு சொல்லி அதுலயே கந்திஷ்டியில சுருங்கிருச்சு. ஆனாலும் சத்தம் குறையல. உயிர் மட்டும் இருந்து என்ன புண்ணியம்? சவார் ஒழுக்கமா நடந்துக்க. ஏ தேவையில்லாம நீ இந்த சிவாஜி கட்ட போட்டு நீ மறுபடியும் அசிங்கப்படாத. என்ன நீ என்ன கட்ட போட்டாலும் வெள்ளோரியா உன்னை உரிக்கிறது உண்மை. உனக்கு மரியாதை கிடையாது. ஏ உனக்கு அவ்வளவுதாயா? ஏ கும்பலையா லட்சணமா நட. அப்போ நீ ஒரு சிவாஜி பெரிய கட்ட மனுஷன் கெட்டப்ல வந்திருக்கும் போது அத கௌரவமா நடந்துக்க தெரியும். என்ன பொம்பளை? என்னையா நீ பெரிய மனுஷன்? என்ன? என்ன பெரிய மனுஷன்? இதுக்கெல்லாம் ஹலோ மிஸ்டர், முன்னாடி கர்லிங் கரெக்டா இருக்கா? ஓகே. எவ்வளவு அடி வாங்கினாலும் நம்ம கெட்டப்புலேருந்து மாறக்கூடாது. நான் உங்கள்கிட்ட அடி வாங்கினதுலேருந்து இப்போ எங்க அடி வாங்கினாலும் எனக்கு வலிக்கிறதே இல்லை. மறத்து போச்சு. ஆனா உனக்கு மனசாட்சியே கிடையாதா? ஏயா ரஜினிகாந்த் வேஷம் போட்டு வந்தேன், அப்பவும் அடிச்சேன்.
சரி சிவாஜி வேஷம் போட்டு வந்தா ஒரு கௌரவமா இருக்கும், பெரிய மனுஷன் நினைச்சா அடிக்க மாட்டேன்னு நினைச்சா அப்பவும் அடிக்கிறேன். சிவாஜி கிட்ட போட்டவன தான் உன்னை ரெண்டா பொலக்கலமான பாக்க. நீ சிவபெருமான் வேஷம் போட்டாலே நீ அடிக்கத்தான் செய்ய. உன்னை கொன்றுவேன் கொண்டு. முதல்ல என்ன ஆம்பளை பையகிட்ட மரியாதை கொடுத்து நடக்க. முதல்ல பொம்பளை பிள்ளைக்கு நீ மரியாதை கொடுத்து நடயா. என்ன உனக்கு நாங்க ஜௌரியத்துக்கு உனக்கு தான் வாய் இருக்கிற மாதிரி பேசுற. பெரிய முத்துமாரியம்மன் கோயில் இருக்க சேலை உனக்கு மணி எடுத்துக்கின்னு ஆட்டுவாங்களோ. அங்க இருக்கும் பொம்பளை சேலைதாயா. பொம்பளைனாவே மரியாதை கொடுக்கணும். நீ மணி ஆட்டத்தான் முடியும். ஆமா காட்டத்தான் முடியும். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. புஸ்ஸுன்னு சாம விட்டுருவீங்க. நீ சாம விட்டு கிழிச்ச. நீ கோயிலுக்குள்ளே இருந்தாலும் உனக்கு அவ்வளவு அபிஷேகம் பண்றது நான் தான். பூராத்தையும் உறிஞ்சு வச்சுட்டு என்னது துணிப்பணி எல்லாம் உனக்கு பாலாபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், தேனாபிஷேகம் மேல இருந்து கீழே வரைக்கும் வலிச்சு எடுத்துட்டு வருவேன். நான் தான் செய்ய உனக்கு. என்னதான் நீங்க செஞ்சாலும் ஆமா நான் தெய்வமா இருக்கிறேன். நீங்க வெளியிலே நின்று செய்ய வேண்டியதான் பாத்துக்கங்க. வெளியே நிக்கிறவன் பக்தன், உள்ள நின்று ஆட்டுறவன் பூசாரி. நான் ஆட்டுவேன். என்ன தனியா ஆட்டிட்டு இருந்து என்ன புண்ணியா? தனியா ஆட்டாம பூசாரி பேச்ச யாரு கேக்குறா? தனியா எப்படி மாட்டுவாங்க? தனியா எப்படி மாட்டுவாங்க? கோயில்ல நீ இருந்தா தானே, சிலையா இருந்தா தானே ஆட்ட முடியும். இல்லன்னா என்ன பண்ணுவாரு அவரு? இங்க ஒண்ணு தெரிஞ்சுக்க. முதல்ல பெண்ணுங்கிறவ அடக்க ஒடுக்கத்தோட நடக்கணும். நான் என்ன அடக்க ஒடுக்க இல்லாம நடந்துக்கிறேன்? லம்பாடி மாதிரி ஆடுறேன் அப்படியே தும்முன்னு குதிக்கிற. தேவையில்லாம பேசிக்க. அடிச்சு மூஞ்சி போட பேத்து பிரேம் பேத்து. ஒரு அளவு மரியாதை கொடுத்து பேசு. அம்மா உனக்கு தான் பேச தெரியும் பேசுற. நீங்க என்ன தொட்டு புடுவீங்க, அடிச்சு புடுவீங்க. ஏதோ பேசாம போறேன், உன்னை அடிக்க கூடாது பாக்குறேன். நான் அடிக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, உன்னை எல்லாம் மூணா மடிச்சு என் டவுசர் பாயிட்ல சொருகிட்டு போயிட்டே இருப்பேன். தெரிஞ்சுக்க. தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. அடிச்சு புரிவேன்னு சொல்லிட்டே இருக்கேன். மூணா மடிச்சு ஒரு பாக்கெட்ல வைக்கிறாரு. மூஞ்சி முகர என்ன என்ன கேக்குற? இரு சிவாஜி. என்ன சிவாஜி? நீயும் பண்ணாதேன்றே ரொம்ப அசிங்கமா இருக்குன்னா அதவே. சுரேஷ், இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்குமே? அவ என்னை அடிக்கிறத பார்த்தா உனக்கு அவ்வளவு குதூகலமா இருக்கு. அதுக்காக இன்னொரு வரைக்கும் உட்கார்ந்துருக்கா. அப்படி இவ்வளவு நான் பொறுமையா ஏன் வாங்கிக்கிறேன்? ஏன்? காய்ச்ச மரம் கல்லடி படத்தான் செய்யும். காய்ச்சிருச்சுல. குடும்பம் கெட்டு போக கூடாதுன்னா புருஷனை பொண்டாட்டி அனுசரிச்சு போகணும். புருஷனை பொண்டாட்டி அடிக்கணும். பொண்டாட்டி யாருக்கு யாரையா பொண்டாட்டி? யாருக்கோ பொண்டாட்டி. நீ யாருக்கோ பொண்டாட்டி, நான் யாருக்கோ புருஷன். அவ்வளவுதானே. உன்னைய என் முண்டாட்டி சொன்னா சொன்னானா? சொல்லல. அதோட பேச்சு. யாருக்கோ நாளைக்கே நமக்கு ஒரு குழந்தை பிறக்கலாம். யாருக்கோ பிறக்கும். உனக்கு எனக்கு யாருக்கோ உனக்கு பிறக்குமா இல்லையா? எனக்கு பிறக்கும். அது யாரு புள்ள? என் புள்ளதான். எனக்கு பிறந்தா அது உங்க புள்ள. அது என்ன உங்கன்னு மரியாதையா? ஏங்க உங்களோட புள்ளைய உங்க புள்ளைன்னு தானே சொல்ல. என் புள்ள உனக்கு பிறந்தா? உன் புள்ள எப்படி எனக்கு பிறக்கும்? உன் புள்ள எனக்கு பிறந்தா என் புள்ள, உனக்கு பிறந்தா உன் புள்ள. தேவையில்லாம பேசாத. இருக்குதையும் ஒடிச்சுக்கிட்டு போறேன். இப்ப பாரு. இப்ப இந்த பெட்டி என்கிட்ட இருக்கு. ஆமா, இது என் பெட்டி. இதே பெட்டி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உன் பெட்டியா? உன் பெட்டியா? யாரு பெட்டியா? கேட்கத்தான போறாங்க. புண்ணாக்கையா திங்கிற? என்னது? இல்ல கேக்குறேன். எரும மாடு மாதிரி இருக்க. கேட்டா நீ அதே மாதிரி என்ன கேளு. இந்த பெட்டி உன் பெட்டியான்னு கேளு. அத கேட்கறதுக்கு துப்பு இல்ல. நான் என்ன எதுக்கு இங்க கேட்க சொல்றீங்க? என்ன எதுக்கு கேட்க சொல்றீங்க? உன்னை நான் மன்னிச்சு விட்டுட்டேன். நீங்க என்ன ஒண்ணு மன்னிக்க வேணாம். மன்னிக்கு மனப்பான்மை உள்ளவதான் மாபெரும் மனிதன். உன்னை நான் மன்னிச்சிட்டேன். நீ ஒண்ணு மன்னிக்க வேணாம்னு சொல்றேன். உன்னை ஓடி போய் எனக்குள்ள தூங்கிட்டு இருக்க மிருகத்தை நீ தட்டி எழுப்புற. அதான் தூங்கிருச்சு. அப்புறம் எதுக்கு அதை தட்டி எழுப்புற? நீ எழுப்புற. அது முழிச்சிட்டுனா நீ இப்ப சிரமத்தை தாங்க மாட்டேன். என்னங்க சொல்றீங்க? வேண்டாம் அப்பா, உன்னை எச்சரிக்கிறேன். வாங்கப்பா. ஓ அப்பா, கொப்பை வந்து என்ன பண்ணு? இங்க வாங்கப்பா. துணைக்கு ஏதோ தூங்கிக்கிட்டு இருக்கான் மிருகம். அதை போய் நான் தட்டி எழுப்புறேனா? ஏய் அப்பா, நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு மைக்கில பேசிட்டு இருக்க. உன்னை எச்சரிக்கிறேன். அப்பா, அது என்ன மிருகம்பா? தூங்கிக்கிட்டு இருக்கான். அதை போய் நான் தட்டிக்கிட்டு எழுப்புறேன். சிவாஜி மோர கடைய பாரு. ஜெராக்ஸ் பொழந்து உரியம் பொழந்து. நான் சொல்றத கேளு. பொழந்துட்டீனா எனக்கு வேலை மிச்சம். என்ன நினைச்சிருக்க? அததான் என்ன எப்ப பொழப்பா? இங்க வா. கெட்ட
மாறக்கூடாது, அது கரெக்டாக இருக்கணும். கேரக்டர் முக்கியம். கர்லிங் மிஸ் ஆச்சுன்னா கேரக்டர் வேறு மாதிரி தெரியும். அதுக்காக தான் அடி வாங்கலாம் உதவாங்கலாம், அது வேறு பிரச்சனை, அது பர்சனல் மேட்டர். இந்த சிவாஜி தாயா நல்லா அடி வாங்குறாரு. ஏய் என்ன உன்னை தொடையா விடாது பிகு பண்ற பாவா, தொடப்படாதாக்க எனக்கு தொட்டா பிடிக்காது. அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கணும் பேசாம திறந்த யாரையா போட்டு அமுக்குறேன்? விடு விடு, அன்னைக்கு உனக்கு மூடு இருந்திருக்கு, நீங்க மூடு இல்ல. என்ன மூடு இருந்துச்சு? மூடு இல்ல, புரியல எனக்கு. மூடு வர வைக்கிறேன். ஏய் அன்னைக்கு போட்டு அமுக்குனது எங்க அம்மாச்சியவா? யாரு அம்மாச்சியா? மை காட், அன்னைக்கு வந்த மோகனாம்பா உங்க அம்மாச்சியா? ஆனா அது உன் வளர்த்தி தானே இருந்துச்சு. எங்க அம்மாச்சி என் வளர்த்தி தான் இருக்கும். சரி, அந்த கழட்டி சிரிக்கி கூட அறிவு வேணாம். யாரை பத்தி கழட்டி சிரிக்கின்ற? உங்க அம்மாச்சி தான் சொல்றேன். ஐயோ தேவையில்லாம பேசாதையா. வண்டிக்குள்ள வந்து படுத்த மூதேவி ஓன் சால் எடுத்து பத்தியா படுக்கிறது. ஏன் என்ன பண்ணீங்க? சாப்பிட்டு வந்தேன், சாலை பார்த்த நீ தான் படுத்துட்டு கேட்கணும்னு நினைச்சிட்டு என்ன பண்ணீங்க? என்ன பண்ண? பாஞ்சிட்டேன். எந்த பக்கம்? லாஸ்ட் சீட்ல. அது கிளம்பி முன் சீட்ல எல்லாம் படுத்து கிடந்துச்சு. இப்பவும் நான் தான் அவுட்டா? அதான் டிரைவர் என்னை திட்டிருக்காப்ல, எவன்டா கடை சீட்டில் ஓட்டையை போட்டு வந்தது. ஓகே, அதை நிவர்த்தி பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவும் சித்தரிக்கப்பட்டதுதான். நமக்குள்ள சமாதானம். எட்டு கையாண்டுக்கிட்டு இருக்கேன், அப்புறம் திருப்பி சண்டை வேணாம் வா, சண்டைக்கு வேணாம் வா. நான் சொல்ற கேள்வி, சண்டை வேணாம், சமாதானம் போ. சிவாஜி இப்ப பெட்ரோல் வாங்கி கொளுத்த போறேன். தவறு, அந்த மாதிரி வார்த்தை சொல்லாத, ரசிகர்கள் நிறைய இருக்காங்க, தப்பா போயிடும். அதுக்காண்டி இப்ப கர்லிங்க தான் முதல்ல. ஓகே, ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? மாம்பழ வியாபாரம் பார்க்குறேன். வாவ், நைஸ் பிசினஸ். இந்த சிவாஜி லொப்பாத்தனமா இருக்காப்ல. ஏன் இந்த எச்சி புத்தி தெரியல, முகரைய பார்த்தே பேச மாட்டேங்கிறாப்ல. ஒரு மாம்பழம் இருந்துச்சுன்னா ஒரு புல்ல குடிச்சு போடலாம். ஸ்நாக்ஸ், அப்படி ஸ்நாக்ஸ் அது. நீ இந்த ஆளை உட்கார வச்சிருந்தையா, நீ வந்தவனே படுக்க வச்சுட்டியா? யாரு படுத்துட்டாப்லையா? படுத்தா தான் கிளியரா தெரியும்னு பாக்குறாப்ல. மாம்பழம் இந்த ஆங்கிள் பார்த்தா எப்படி தெரியும்னு பாக்குறாரு. சக்கச்ச வந்த பழம் மாம்பழம் கோபால். மாம்பழமா? ஆமா கோபால். நான் பல சாதி மாம்பழம் சாப்பிட்டிருக்கேன். இதுல என்ன ஜாதி மாம்பழம்? சிவாஜி செருப்படி வாங்க போறாப்ல. ஐயோ, மாம்பழம் மல்கோவாவா? ஏன் இன்னைக்கு மாம்பழம் ரொம்ப எடை குறைஞ்சிக்கிட்டே வருது, என்ன காரணம்? சீசன் வந்துருச்சுல. ஏன் இந்த எச்சு புத்தின்னு தெரியல. ஆரம்பத்துல எல்லாம் மாம்பழம் துணியை போட்டு மூடி இருப்பீங்க, துணிக்கு வெளியே தவிக்கிட்டு வந்துச்சு. பொம்பளை சோ கேக்குதா? பொம்பளை சோ. இப்போ மாம்பழம் ரொம்ப உள்ளடங்கி போயிருக்கு, என்ன காரணம்? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? மாம்பழத்தை வாங்குறியா இல்ல வேணாமா? நான் மூடி வச்சிருக்கேன் இல்ல வெளியில தூக்கி வச்சிருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனைப்பா? இதுதான் அளவா. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, என்னன்னு? மாம்பழத்தை உள்ளவே வச்சுக்க, கண்ட கண்ட நாயெல்லாம் எட்டி பார்க்கணும்னு. அதனாலதான் நான் உள்ளவே வச்சிருக்கேன். அம்மம்மா தம்பி என்று நம்பி நான் உன்னை வளர்த்தேன். டீ வேணாம், நீங்க போங்க. சுடு தண்ணி கூட கொடுக்க கூடாது, நீங்க போங்க. முதல்ல மாப்பிள்ளை விக்க வந்த கொம்மா. ஏய், இந்த ஜிவாஜி இந்த கொம்மா மாப்பிள்ளை விக்க வந்த கொம்மா படம் தனி தனியா சும்மா. இப்ப அந்த கிட்ட வருதா? இப்ப வருதா இல்லையா? ஏன்பா படிச்சிருக்கிறேன்? என்ன காரணம்? மாம்பழத்தை சாப்பிடணும்னா மாட்டேனான்னு யோசிக்கிறியா? மாம்பழம் சாப்பிட்றதுல மாநிலத்திலேயே முதல் பரிசு வாங்கினவன் நானு, உனக்கு தெரியுமா? மாநிலத்திலே முதல்ல மாம்பழத்தை கையில் எடுக்கணும், அது லேசா நசுக்கணும், காயா பழமான். அப்புறம் உள்ளங்கையை வச்சு அப்படியே கத 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 கதை அமுக்கணும், தெரியுதா? அதை நல்லா குளர் ஆக்கிட்டு அந்த நுடி இருக்குல்ல, நுடி அதில் ஒரு சின்ன கடியாக கடிச்சிட்டு இந்த மாதிரி வாயில் வச்சு அப்படியே அமைக்கி உறிஞ்சிடும். ஏவன்டா மீசி கொடுத்தது? நீ தானா தம்பி? மாம்பழத்தை உறிஞ்சிறதுக்கு மீசி கொடுப்பா தம்பி. நீ உறிஞ்சிறதுக்கு கொடுக்க சொன்னா மாம்பழம் வைக்கிறதா? அம்மா
சிவாஜிக்கு ஒரு பக்கெட்டு பிடிச்சி இழுத்துருச்சுப்பா. கண்டுபிடிச்சு வேலை பார்க்கறதே கஷ்டம். இப்படி தவிட்டே போடினா அப்படியே அழகேச பட்டியல உட்கார்ந்துருவே. எனக்கு தோதா இருக்கு அப்படியே வேலை பார்த்துருவேன். அப்படியே தவிர ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ராக்கெட் இடமாரி செரட்டுன்னு போக போகுது. கிளிக்கு ரெக்க வளைச்சொடுத்து ஆத்த விட்டு பறந்து போக போறது. இது வந்து மேஜர் சுந்தர். போய் இப்ப ரஜினிகாந்த் வந்திருக்காப்ல. என்ன கேட்ட போட்ட அதுக்கே தெரியல. அந்த படத்துல சிவாஜி நடிச்சிருப்பாரா? அந்த கன்ஃபியூஸ் வந்துருச்சு. ஓகே டேக் இட். கமல்ஹாசன் வர போல போல உங்ககிட்ட ஒரு விஷயத்தை வெளிப்படையா பேச போறேன். சிவாஜி கெட்டப்பே போச்சியா? மறுபடியும் கலைஞ்சிருச்சா? இரு வரேன். ஓகே ஓகே. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலங்க. இன்னும் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும்மா நான் தான் வேண்டாம்னு தள்ளி போட்டுக்கிட்டே வரேன். இன்னொரு 8 வருஷம் ஆச்சுன்னா நேரடியா திருக்கடையூர் போய் 60 கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வெயிட்டிங். நீங்க இப்பவே போய் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சம்மதிச்சா எனக்கு ஓகே தான். நான் எதுக்கே வரனு? என்ன ஏயா கூப்பிடுற? உங்களை மனசார விரும்புறேன். நான் உங்களை விரும்பலங்க. வந்து நீ விரும்பாட்டியும் நான் உன்னை விரும்பியே தீருவேன். அது என்னுடைய பர்சனல் விஷயம். ஓ, அப்ப நீங்க விஷத்தை குடிப்பீங்களா? உனக்காக குடிக்கிறேன். நீ மூத்திரத்தை குடிக்க சொன்னாலும் குடிப்பேன். நான் உன்னை சரக்கு அடிக்க சொல்ல முதவி. விஷம் பதனவா